வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஆங்கிலத்துல சீக்ரெட்னு ஒரு படம் வந்தது. அது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை விளக்கியிருந்தாங்க. அதை தமிழ்ல எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சில பேர் மொழிபெயர்த்து சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஏற்கனவே திருக்குறள் இருக்கிற விஷயம்தான். அதை ஆங்கிலத்தில் விளக்கமாக கூட சொல்லியிருந்தாங்க, சில உதாரணங்களோட சொல்லியிருந்தாங்க. அந்த படம் ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஆனால் அந்த படத்தில் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் மகரிஷி சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை இந்த டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு புக்கு தான் அப்படின்னாரு. என்ன ஃபேஸ்புக்கான்னு கேட்டேன். இல்லை இருக்கிறது திருக்குறள்ன்ற ஒரு புக்கு தான். அப்போ மற்ற புக்கெல்லாம் என்னங்கன்னு கேட்டேன் நான். ஏன்னா மற்ற புக்கெல்லாம் அந்த திருக்குறளுடைய விளக்கம் தான் மற்ற எல்லா புக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது 100% உண்மையா இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அது உண்மைதான். ஏதாவது சில விதிவிலக்குகளா சில புத்தகங்கள்லாம் இருக்கு. அறிவியல் ஆராய்ச்சி புத்தகங்கள்லாம் இதுல வராம கூட இருக்கலாம். ஆனா தத்துவவியல் பொறுத்த வரைக்கும், வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே திருக்குறள்ல இருக்குன்னு தான் எல்லா முன்னோர்களும் சொல்றாங்க. பெரியவங்கெல்லாம் நல்லா சொல்றாங்க. பரிமேலழகருடைய விளக்க உரையோட இலங்கை ஜெயராஜ் ஐயா திருக்குறளுக்கு வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு. அந்த வகுப்பு ஆன்லைன்ல இருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. அந்த சேனலுடைய லிங்க் இருக்கு, வெப்சைட்டுடைய லிங்க்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது இந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு வருவோம். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்ப ஏன் எல்லாருக்கும் அது பணம் கிடைக்கல? இல்லை, எல்லாருக்கும் என்ன வேணும்? ஒரு பெரிய வீடு வேணும், நல்ல பெரிய கார் வேணும், நல்ல வசதியான வாழ்க்கை வேணும், ஒரு நல்ல வேலை வேணும். இதுதானே எல்லாமே நினைக்கிறாங்க. அப்புறம் ஏன் எல்லாம் நடக்க மாட்டுது அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நாம ஒரு நாளும் நிறைய எண்ணங்களை ஏன்றோம். ஒரு நிமிஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பாருங்கன்னா, ஒரு நிமிஷத்துல 60 செகண்ட்ல பாத்தீங்கன்னா 60 எண்ணங்கள் கூட வரலாம். அப்ப அதிகப்படியான எண்ணங்களை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு எண்ணமும் நம்மளுடைய மனதிலும் பதிவாகிறது, அதே நேரத்தில் பிரபஞ்சத்திலையும் பதிவாகிறது அப்படின்றத நம்ம ஆன்மீகத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒவ்வொரு எண்ணமும் நடைமுறைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. ஏன்னா இது வரைக்கும் 1 லட்சக்கணக்கான எண்ணங்களை நம்ம பிரபஞ்சத்துக்கு அமைச்சிருக்கோம். அது ஒண்ணு ஒன்னா நடக்கணும்.